ஒரு அம்மா அவங்க குடும்பத்துக்காக எடுத்த ஒரு முடிவுனால அவங்க வாழ்க்கைய ஜெயிலுக்கு கொண்டுட்டு போயிடும்னு யாராவது நினைச்சிருப்பாங்களா என்ன? இன்னைக்கு சிறகடிக்க ஆசை சீரியல் நடந்த ஒரு சாதாரண சீன் எல்லாம் இல்ல. ஒரு ஃபேமிலி ஃபுல்லா சிதற போகிற ஆரம்பமா தான் இருக்குது. விஜயா ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஃபேமிலி காப்பாத்தணும்னு நினைச்சிருக்காங்க. ஆனா அவங்க எடுத்த ஒரு தப்பான முடிவு இப்ப அவங்களே ட்ராப் பண்ணிருச்சு. முதல்ல அவங்களுக்கு கோவம் வருது. அந்த கோவத்தினால ரோஹிணி அடிக்க ஆள் வைக்கிறாங்க. அது ஒரு ஸ்மால் மிஸ்டேக் தான் அப்படின்னு நினைச்சாங்க. யாருக்குமே தெரியாது. இது இங்கேயே முடிஞ்சிடும் அப்படின்னு நம்பிட்டாங்க. ஆனா லைஃப் அப்படி ஒன்றும் ஈஸியாலாம் இல்ல. அந்த ஒரு விஷயம் இப்ப கேஸ் ஆயிடுச்சு, கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு. வீட்டுக்குள்ள போலீஸ் வர நிலைமையே வந்துருச்சு. அதுவும் போதாதுன்னு ஒரு பொண்ணு நேரா வீட்டுக்கே கேக்குறாங்க, நீங்க ரோஹிணி அடிச்சீங்களா இல்லையா அப்படின்னு. அந்த ஒரு கொஸ்டினால விஜயோட மனசுக்குள்ள பயம் வருது. ஆனா அவங்க டினை பண்றாங்க. நான் அடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு பொய் அவங்கள காப்பாத்துற மாதிரி தோணுச்சு. ஆனா அதே பொய் அவங்கள ஃபுல்லா அழிக்க போகுது. ரோஹிணி உள்ள வந்தா ஓவரா ஆக்ட் பண்ணி கண்ணீர் விட்டு பேசுறாங்க. அதை பார்த்தவங்க எல்லாருக்குமே விஜயா மேலதான் தப்பு இருக்கு அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அந்த சீன்ல ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, மனோஜ் தெரியாம உண்மையை அவனே வெளியில கொண்டுட்டு வர்றான். அடிச்சிட்டு இருந்தப்பவே நீ மயக்க போட்டு விழுந்துட்டியே அப்படின்னு அந்த ஒரு சென்டென்ஸ், அந்த ஒரு கேர்லெஸ் மொமெண்ட், அது போதும் அந்த ஃபேமிலி ஃபுல்லா கொலாப்ஸ் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் விஜயாவும் டென்ஷன்ல இருக்காங்க. நான் தான் ஆளை வச்சு அடிக்க சொன்னேன் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. அந்த நிமிஷம் பாத்தீங்கன்னா அவங்களோட வாழ்க்கை ஸ்லோவா ஜெயில் கேட் கிட்ட போய் நிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் நடக்கும்போது அண்ணாமலைக்கு கோவம் ஒரு பக்கம், ஃபேமிலி ஷாக்கிங்ல இருக்காங்க. மனோஜோட கில்ட் எல்லாமே இருக்குது. ஆனா இதுதான் வர்ஸ்ட்னு நினைச்சீங்களா? இல்ல, இன்னும் மோசமான ஒண்ணு இருக்குது. ஒரு தப்பை கவர் பண்றதுக்காக வேண்டி விஜயா இன்னொரு தப்பு ஒண்ணு செய்ய போறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, பணம் கொடுத்து கேஸ் செட்டில் பண்ற பிளான் தான். ஆனா அந்த ஒரு லஞ்சம் அவங்களே கம்ப்ளீட்லி டிஸ்ட்ராய் பண்ண போகுது. ஒரு அம்மா குடும்பத்தை காப்பாற்ற நினைச்ச ஒரு எடுத்த முடிவு பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துக்கே அவமானத்தை கொண்டுட்டு வருது. அந்த அம்மாவே ஜெயிலுக்கு அனுப்புற அளவுக்கு விஜயாவும் மனோஜும் செஞ்ச முட்டாள்தனமான விஷயம் தான் இப்போ டோட்டல் ஃபேமிலிக்குமே தெரிஞ்சிடுது. இதனால அண்ணாமலை கோவப்படுறாரு. அந்த நேரத்துல சிந்தாமணியோட பேச்சை கேட்டு விஜயா செஞ்ச ஒரே ஒரு வேலைனால அவங்க ஜெயிலுக்கு போகிறது கன்ஃபார்ம் ஆகுது. இதுதான் இன்னைக்கு எபிசோடோட ஆரம்பமே. அடுத்தடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இன்னைக்கு நடந்தது என்னன்னா, ஒரு சின்ன தப்பு எப்படி பெரிய பிரச்சனையா மாறுது, அதையும் தாண்டி ஒரு பொய் எப்படி ஒருத்தரோட வாழ்க்கையை குலைக்குது, அதுதான் இந்த எபிசோட்ல காமிச்சிருக்காங்க. விஜயாவும் மனோஜும் ரோஹிணியை ஆள் வச்சு அடிச்ச சம்பவம் பெரிய பிரச்சனையா மாறுது. அது ஒரு கோவத்துல எடுத்த முடிவு தான். ஆனா அந்த ஒரு முடிவுனால இப்ப அவங்களோட வாழ்க்கையை தலைகீழ மாறப்போகுது. ரோஹிணி என்ன பண்றாங்கன்னா, மாதர் சங்கத்துல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அந்த கம்ப்ளைண்ட் பேஸ் பண்ணி மாதர் சங்கத்துல இருக்கிற ஒரு பொண்ணு டைரக்டா விஜயோட வீட்டுக்கு வராங்க. அப்ப பாத்தீங்கன்னா டென்ஷன் ஆல்ரெடி ஹைல இருக்குது. அவங்க விஜயாட்ட நீங்க எதுக்காக ரோஹிணி அடிச்சீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு விஜயா ஸ்ட்ரைட்டா நான் அடிக்கவே இல்லை அப்படின்னு ரிஃப்யூஸ் பண்றாங்க. ஆனா அடுத்த நிமிஷம் நடந்ததுதான் ஷாக்கே. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ரோஹிணியை கூப்பிட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ரோஹிணி உள்ள ஓவரா ஆக்ட் பண்ணி என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, விஜய் என்ன சாட்டையால அடிச்சாங்க, வலி தாங்க முடியாம கத்துனேன், அவங்க மாறி மாறி அடிச்சாங்க அப்படின்னு போய் சொல்றாங்க. அந்த போய் அந்த ஓவர் ஆக்டிங் இது எல்லாமே ஒரு ட்ராப்னு யாருக்குமே புரியல. ஆனா அந்த ட்ராப்ல விழுந்தது யாருன்னா நம்ம மனோஜ் தான். அவங்க பேசிட்டு இருந்து போவே மனோஜ் நடுவில் என்ன சொல்றான்னா, நீ தானே அடிச்சிட்டு இருக்கும்போதே மயக்க போட்டு விழுந்துட்டியே அப்படின்னு உண்மையை வளரிடுறான். அந்த ஒரு சென்டென்ஸ், அந்த ஒரு ஸ்லிப், அதுவே பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே எக்ஸ்போஸ் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, விஜயாவும் டென்ஷன்ல ஒத்துக்கிறாங்க. இதனால சிச்சுவேஷன் அப்படியே சேஞ்ச் ஆகுது. அதுக்கப்புறம் விஜய் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, நான் டைரக்டாலாம் அடிக்கல, ஒருத்தரை வச்சுதான் அடிக்க வச்சேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த நிமிஷம் சிச்சுவேஷன் ஃபுல்லா ரிவர்ஸ் ஆகுது. இதை கேட்ட மாதர் சங்க பொண்ணு என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, உங்க வாயிலேயே உண்மை சொல்ல வைக்கிறதுக்காக வேண்டியதான் நாங்க ரோஹிணி இப்படி பேச சொன்னேன் அப்படின்னு அவங்களோட பிளான் சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே கேட்ட அண்ணாமலை கோவமா விஜயாவையும் மனோஜையும் திட்டுறாரு. ஒரு பொண்ணு இப்படி அடிக்க உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா அப்படின்னு கேட்கறாரு. ஆனா இதோட முடிஞ்சிடல. இதுதான் ஸ்டார்டிங். அடுத்த லெவல் ப்ராப்ளம் என்னன்னா, கேஸ், கோர்ட், ஜெயில். அந்த மாதர் சங்க பொண்ணு கிளியரா சொல்றாங்க, ரோஹிணியை நீங்க கொடுமைப்படுத்தினால நான் கோர்ட்ல வாதாட போறேன், உங்களுக்கு டைவர்ஸ் கிடைக்காது, இந்த கேஸ்ல ஜெயில் பனிஷ்மெண்ட் கூட கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு விஜயாவை மிரட்டிட்டு போறாங்க. அந்த ஒரு லைன் பாத்தீங்கன்னா விஜயாக்கு லிட்டரலி வேர்ல்டு கிராஷ் ஆன மாதிரி ஆயிடுச்சு. இதுக்குள்ள ரோஹிணி இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது. அது என்னன்னா, மனோஜ் போய் ஐ லவ் யூ மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறா. அது லவ்வா இல்ல ரிவெஞ்சா, இது இன்னும் புரியாத ஒரு மிஸ்ட்ரியா இருக்குது. இந்த விஷயத்த முத்துவும் மீனாவும் மனோஜோட டைவர்ஸ் கேஸ் பார்த்துட்டு இருக்கிற வக்கீல் கிருஷ்ணாட்ட சொல்றாங்க. அதுக்கு அவங்க ஸ்ட்ரைட்டா என்ன சொல்றாங்கன்னா, இப்படி சிக்கிட்டாங்கன்னா இனி டைவர்ஸ் கிடைக்கிறது கஷ்டம், உங்க அம்மாவுக்கு அறிவே இல்லையா, ஏன் திரும்ப திரும்ப இப்படி பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு திட்டுறாங்க. அந்த வார்த்தை மனோஜோட லைஃபையும் சரி, விஜயோட ஃபியூச்சரையும் சரி, ரெண்டையுமே கேள்விக்குறியாகுது. இப்ப ஸ்டோரியில என்ட்ரி ஆகுறாங்க சிந்தாமணி. இன்னொரு பக்கம் பார்வதி வீட்டுக்கு மீனா வர்றா. அப்ப அங்க விஜயாவும் வராங்க. மீனாட்ட வக்கீல் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அங்க நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே மீனா விஜயாட்ட சொல்றா. மீனா அங்கிருந்து போன உடனே சிந்தாமணி அங்க வர்றாங்க. அப்ப சிந்தாமணி டீம் விஜய் நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்றாங்க. அதுக்கு சிந்தாமணி ஒரு ஐடியா ஒன்று கொடுக்குறாங்க. மாதர் சங்க பொண்ணு நைஸா பேசி சமாளிச்சிடலாம், பணம் கொடுத்த சரியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப விஜய் 10,000 20,000 அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சிந்தாமணி என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, அந்த அளவுக்கு வேலைக்கு ஆகாது, 1 லட்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு விஜய் ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் பார்வதிட்டு விஜய் பணம் கேட்கறாங்க. ஆனா அவங்க ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதோட இந்த மாதிரி பிளான் எல்லாம் இனிமே நீங்க என்னோட வீட்டுல வச்சு போடாதீங்க அப்படின்னு திட்டிடுறாங்க. அந்த நேரம் விஜயோட மனசுல என்ன ஃபீலிங்ஸ் வருதுன்னா, என்ன தனியா விட்டுட்டாங்க அப்படின்னு ஒரு ஹெல்ப்லெஸ்னஸ் ஃபீலிங் அவங்களுக்கு வருது. இது எல்லாமே கேட்ட சிந்தாமணி நான் பணத்துக்கு ஏற்பாடு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கிளைமேக்ஸ் தான். விஜயா சமூக பணத்தை எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டு ஃபைனலா பணத்தை எடுத்துட்டு விஜயா மாதர் சங்க பொண்ணு ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டு பேசுறாங்க. அவங்க முன்னாடி ரோஹிணி செஞ்ச தப்பு எல்லாமே சொல்லி சமாளிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அதை
ஒர்க் ஆகல. லாஸ்ட் ஆப்ஷன் விஜய் வந்து குவைட்டா அவங்க பையில இருந்த பணத்தை எடுத்து அவங்களோட பையில வந்து வச்சிடுறாங்க. ஆனா ரியல் ட்விஸ்ட் இப்பதான். ஆனா அந்த மாதர் சங்க பொண்ணு என்ன பண்றாங்கன்னா, இது வந்து விஜயாவுக்கே தெரியாம வீடியோ எடுத்துடுறாங்க. ஸோ இது மூலமா விஜய் வந்து லஞ்சம் கொடுக்க ட்ரை பண்றது வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு. லஞ்சம் கொடுக்க ட்ரை பண்ணது ஃபுல் எவிடன்ஸோட ரெக்கார்ட் ஆயிருக்கு. இப்படிதான் இன்னைக்கு எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. இப்போ சிச்சுவேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சைடுல வந்து அசால்ட் கேஸ், இன்னொரு சைடுல பிரைபரி எவிடன்ஸ். இது எல்லாமே சேர்ந்தா விஜயாவுக்கு வந்து ஜெயில ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான். அவங்க ஃபேமிலிக்கு வந்து தெரியாம பண்ணன எல்லா விஷயமும் இப்போ அவங்களுக்கே வந்து எதிராக வந்து திரும்புது. அடுத்ததான் இந்த வீடியோவை ப்ரூஃபா வச்சு விஜயா வந்து அரெஸ்ட் பண்ண சான்சஸ் இருக்கு. குடும்பத்துக்கு தெரியாம வந்து விஜயா செஞ்ச இந்த ஒரு ஆக்டிவிட்டினால இப்போ அவங்களுக்கே வந்து எகெயின் பிரச்சனையா வந்து திரும்புது. ஒரு தப்பு செஞ்சுட்டாங்க, அதை மறைக்கிறதுக்காக வேண்டி இன்னொரு தப்பு செய்யறாங்க, அதை காப்பாற்ற மூணாவது தப்பு. இப்படி போயிட்டே இருந்தா ஒரு நாள் வாழ்க்கையே வந்து கைவிட்டு போயிடும். இன்னைக்கு எபிசோடோட முடிவில் விஜய் எடுத்த அந்த கடைசி முடிவு அவங்க வாழ்க்கையை வந்து முடிச்சிட போகுது. அவங்க என்ன நினைச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு லஞ்சம் கொடுத்தா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா வாழ்க்கையில சில விஷயம் மட்டும் பணத்தால செட்டில் ஆகவே ஆகாது. அந்த மாதர் சங்க பொண்ணு வந்து ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு நல்லபடியா வந்து பேச ட்ரை பண்றாங்க. ரோகிணி நிறைய தப்பு பண்ணியிருக்கா அப்படின்னு ரோகிணி பத்தி நிறைய குத்தத்தை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க அவ்வளவுதான் பண்ணணும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஆனா அந்த பொண்ணு ஒரு நிமிஷம் கூட வந்து சாஃப்ட் ஆகவே இல்லை. அந்த நேரம் விஜயோட மனசுக்குள்ள ஒரு பயம் வருது. இது வந்து முடியலன்னா என்னோட வாழ்க்கையை வந்து முடிஞ்சிடும் அப்படின்னு அவங்களுக்கு தோணுது. அதனால லாஸ்ட் ட்ரை என்ன பண்றாங்கன்னா, சுத்தி முத்தி பாக்குறாங்க, யாருமே பார்க்கல அப்படின்னு நினைச்சு அவங்க பேக்ல இருந்த பணத்தை எடுத்து அந்த பொண்ணோட பேக்குள்ள இருந்து வச்சிடறாங்க. அந்த நிமிஷம் விஜய் வந்து நினைச்சது என்னன்னா, இப்ப எல்லாமே சரியாயிடுச்சு அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க. ஆனா அந்த ஒரு நிமிஷத்துல தான் அவங்க வாழ்க்கையை வந்து ஃபுல்லா வந்து சிதற போகுது. ஏன்னா அந்த மாதர் சங்க பொண்ணு இது எல்லாமே சீக்கிரட்டா ஒரு வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க. விஜய் வந்து லஞ்சம் கொடுக்க ட்ரை பண்ணது எல்லாத்தையுமே ஃபுல் எவிடன்ஸோட ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இப்போ சிச்சுவேஷன் என்னன்னா, ஒரு பக்கம் ரோகிணி அசால்ட் கேஸ், இன்னொரு பக்கம் பிரைபரி ப்ரூஃப் ரெண்டுமே சேர்ந்துச்சுன்னா இது ஒரு சாதாரண கேஸா இல்லாம டைரக்டா ஜெயிலுக்கு போகிற அளவுக்கு பெரிய பிரச்சனை வந்து மாறிடும். அந்த ஒரு செகண்ட்ல எடுத்த டிசிஷனால விஜயாவை ஒரு அம்மாவா இருந்து ஒரு குற்றவாளியா வந்து மாத்திடுச்சு. அவங்க குடும்பம், அவங்களோட கண்ணீர், அவங்களோட ரெஸ்பெக்ட் எல்லாமே இப்போ வந்து ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரி வந்து இருக்குது. உண்மையை மறைக்க வந்து ட்ரை பண்ணனாங்க. ஆனா ஒரு நாள் அந்த உண்மையை வந்து நம்மளை வெளிச்சத்தில் கொண்டு நிறுத்தும். அதுக்கப்புறம் தப்பிக்க சான்ஸே வந்து இருக்காது. ஒரு கோபம், ஒரு தப்பான முடிவு, ஒரு பொய், ஒரு லஞ்சம், இது எல்லாமே சேர்ந்து ஒரு குடும்பத்தையே வந்து சிதற வைக்குது. அடுத்த எபிசோட்ல என்ன நடக்கும்? விஜயாவை உண்மையாவே வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்களா, இல்ல வேற ஏதாவது பெரிய ட்விஸ்ட் ஒன்று வருமா? அந்த வீடியோ வந்து கோர்ட்டுக்கு வந்து போகுமா? இந்த ஃபேமிலி ஃபுல்லா வந்து சிதற போகுதா? இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சுக்க நெக்ஸ்ட் எபிசோடையும் மிஸ் பண்ணாம பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே.